சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முன்னோடி முயற்சியாக நவீன தொழில்நுட்பத்திலான ஈஸ்லேம்ஸ் இலத்திரனியல் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் எஸ்.எல். முகமது அனீஃபா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காணி உரிமையாளர்களுக்கு புதிய யுகத்தின் டிஜிட்டல் முறையிலான ஆவணங்கள் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ. ஆதம் கலந்து கொண்டார். சேரனுவர பிரதேச செயலாளர் பிரிவில் தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கான இழப்பீட்டுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வும் வீடொன்றுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் சேரனுவர பிரதேச செயலாளர் உரேஷ் நிஷாந்த் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அதிதியாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமன தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கி வைத்ததுடன் வீடொன்றிற்கான அடிக்கலையும் நாட்டி வைத்தார். இந்நிகழ்வில் சேரனுவர பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கண்டி மயிலப்பிட்டியவில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மத்திய மாகாண போர் வீரர்கள் நினைவு விழா மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ்.பி.எஸ். அபேகோன் தலைமையில் இடம்பெற்றது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் எச்.எம். ரியாஸ் முகமது, கண்டி மாநகர சபை மேயர் சந்திரஸ்ரீ விஜயநாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.